ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இங்கே ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் வீக் என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற பிளேஸில் சம்மர் பார்ட்டி வச்சுருந்தாங்க. அதுக்காக நாங்கள் லட்டு பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். அது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. லட்டு பண்ணுறதுக்கு நெய் தேவைப்படும். நெய் வந்துட்டு என்கிட்ட இல்லை, அதனால் வீட்டுக்கும் சேர்த்தே நெய் காய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பட்டர் வாங்கிட்டு வந்து அதை உரிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இங்கேயும் நெய் கிடைக்கும், ஆனால் அதோட டேஸ்ட் வந்துட்டு எனக்கு பிடிக்கல. அதனால் சரி பட்டர் வாங்கி நம்மளே மெல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்றைக்கி தான் தேவ்குட்டிக்கு வேக்சினேஷனும் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பட்டரை வந்துட்டு நல்லா உருக்கி வச்சுட்டு நான் வந்துட்டு போய் ஊசி போட்டுட்டு வந்துட்டோம். அதுக்குள்ளே நம்ம காய்ச்சி வச்சுருந்த நெய்யும் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்துட்டு ஒரு சில்வர் கண்டெய்னரில் வடிகட்டி எடுத்து வச்சு, இதில் வந்துட்டு முருங்கைத்தலை இல்லைன்னா கருவேப்பிலை போட்டு பண்ணோன்னா டேஸ்ட் நல்லா வாசமாக இருக்கும் நெய்க்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு கிடைக்கல, அதனால நான் அப்படியே மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு இவ்வளோ நெய் கிடச்சிது 3 பேக்கெட் பட்டரில். இப்போ லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்துட்டு கடலை மாவு 1 கிலோ மாவு இதில் நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். ஒரு ஈரமில்லாத பாத்திரத்தை வச்சு அதில் மாவை கொட்டி நல்லா நம்ம சல்லடை வச்சு சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அப்படியே போட்டோம்னா மாவு வந்துட்டு கட்டியாகவே இருக்கும், கரைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா நம்ம பண்ணிக்கலாம். நமக்கு மாவு கரைக்கும் போதும் கஷ்டமாக இருக்காது. இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக சோடா உப்பு போட்டுக்கலாம், சமையல் சோடா. நான் வந்துட்டு ஆட் பண்ணலை. அப்புறம் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஒரே டைமில் நிறைய தண்ணி ஊற்றுறாதீங்க. அதே போல் மாவும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க சேஃபர் சைட். ஏன்னா நமக்கு தெரியாதில்ல அளவு, ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தண்ணி நிறைய போயிடுச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவையும் கொஞ்சம் இதில் போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம். அதுக்காகத்தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், அப்புறம் சரியாயிடும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மாவு வந்துட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட் கலர் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவைப்படலை, அதனால் நான் ஆட் பண்ணலை. இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு, நான் இன்றைக்கி இரும்பு கடாய் தான் வைக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த கடாய் இருந்தாலும் கொஞ்சம் அடிகனமான கடாயாக வச்சுக்கோங்க. ஆயில் வந்துட்டு வெஜிடபிள் ஆயில் தான் நான் சேர்க்குறேன் இன்றைக்கி. இதில் வந்துட்டு 1 லிட்டர் ஆயிலுமே நான் அப்படியே சேர்த்துட்டேன். நான் வந்துட்டு இன்றைக்கி 4 கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்துட்டு பூந்தி கரண்டி, ஒன்று மாவலி ஊற்றுறதுக்கு, இன்னொன்று வந்துட்டு அந்த பூந்தியை வந்துட்டு அரிக்கிறதுக்கு 2 கரண்டி, பூரி கரண்டி ஒன்று, நார்மல் கரண்டி ஒன்று. இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 4 கரண்டி, 3 தான் காமிச்சிருக்கேன், இன்னொன்று நான் யூஸ் பண்ணேன். மாவு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஊற்றி நல்லா பூந்தியை வந்துட்டு தேய்ச்சிக்கணும். கொஞ்சம் வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம். அப்புறம் இந்த மாதிரி வந்துட்டு போட்ட உடனே ஒரு 2 அலசு மட்டும் அலசிட்டு பூந்தி எடுத்து இன்னொரு இதில் போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் வந்துட்டு விட்டுறாதீங்க. ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா வந்துட்டு காரா பூந்திக்கு மாதிரி ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். இந்த இது லட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக விடக்கூடாது, அதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும். 2 அலசுனா போதும், நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரியே இருக்கிற மாவெல்லாம் போட்டு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு 3/4 கிலோ மாவுக்கு நான் 5 டைம் போட்டு எடுத்தேன். கிட்டத்தட்ட 1/2 hour ஆச்சு, அவ்வளோ டைமிங் தான் ஆகும். அம்மானா ஒரே டைம்லேயே இந்த பூந்தியெல்லாம் அரிச்சிருவாங்க. ஆனால் நான் வந்துட்டு 2 கரண்டி வச்சு தான் வந்துட்டு அரிக்க வந்தது எனக்கு. இதுதான் கடைசி இது வந்துட்டு பூந்தி பொரிக்கிறது. இதோட வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நம்ம இதிலே தான் மோட்டிச்சூர் லட்டும் பண்ண போகிறோம். எனக்கு வந்துட்டு இந்த பாத்திரம் ஃபுல்லாக வந்திருந்தது. பூந்தி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் வந்துட்டு 2 பார்ட்டாக இதை பிரித்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நான் 1.25 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு 250 மில்லி தண்ணி ஆட் பண்ணி பாவு வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம்.
பாவில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் மறக்காமல் போட்டுக்கோங்க. பாவுக்கு பதம் என்னன்னா ஒரு கம்பி பதம் வரும்போது நம்ம வந்துட்டு கரெக்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்துட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா மோட்டிச்சூர் லட்டுக்காகவும். மோட்டிச்சூர் லட்டுக்கு நம்ம ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணி பாகும் ரெடி பண்ணியாச்சு. பொரிச்சு வச்சுருக்க பூந்தியில் பாதியை வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட கூடவே கொஞ்சமாக பூந்தியை அரைச்சும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எதுக்காகனா அப்போ தான் நல்லா பைண்ட் ஆகும், நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்காக வரும். மோட்டிச்சூர் லட்டுக்கு எல்லா பூந்தியையுமே நான் அரைச்சி தான் சேர்த்துக்கிட்டேன். தேவ்குட்டிக்கு வேக்சின் போட்டதுனால அந்த பெயின் இருந்துச்சு போல், ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. அதனால் அந்த கிளிப்பினால் எடுக்க முடியல. அப்புறம் நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து ஆட் பண்ணிக்கிட்டேன். மோட்டிச்சூர் லட்டுக்கு பதம் இப்படி தான் இருக்கணும், உருண்டை பிடிக்க வரணும். கொஞ்சம் சூட்டோடையே நம்ம வந்துட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க முடியாது. மோட்டிச்சூர் லட்டு நாங்களே பிடிச்சிட்டோம். நார்மல் லட்டு உருண்டை பிடிக்கும் போது என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தேவ்குட்டியை பார்க்க வந்திருந்தாங்க. நல்ல வேளை அவங்க வந்தனால அவங்களும் சேர்ந்து உருண்டை பிடிக்கவும் வேலை ஈஸியாகவே முடிஞ்சிருச்சு. நாங்கள் பண்ண இந்த 3/4 கிலோவுக்கு வந்துட்டு 80 லட்டு கிட்ட வந்துச்சு. 1 கிலோ பண்ணினோன்னா நமக்கு கரெக்டாக 120 லட்டு வரும். டேஸ்ட் அம்மா பண்ணுறதை விடவே சூப்பராக வந்திருந்தது. அவ்வளோதான், நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.